புகழ்பெற்ற பழனி முருகன் திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஆண்டிக் அலங்காரத்தில் மற்றும் ராஜ அலங்காரத்தில் இருப்பார் என்று மட்டும்தான் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். இவற்றில் ராஜ அலங்காரத்தில் தான் முருகனை தரிசிக்க வேண்டும், ஆண்டிக் அலங்காரத்தில் தரிசிக்க கூடாது என பலருக்கும் கருத்துக்கள் நிலவுகிறது. ஆனால் வேறு எந்த முருகன் கோயிலிலும் இல்லாத சிறப்பாக பழனியில் மூலவர் தண்டாயுதபாணிக்கு தினமும் 6 முறை 6 விதமான அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. இவற்றில் முருகப்பெருமானை எந்த அலங்காரத்தில் தரிசனம் செய்தாலும் நற்பலன்கள் மட்டுமே உண்டு. இருந்தாலும் எந்த நேரத்தில் பழனிக்கு சாமி தரிசனத்திற்கு சென்றால் முருகனை எந்த அலங்காரத்தில் தரிசிக்கலாம், ஒவ்வொரு அலங்கார தரிசனத்திற்கும் என்ன பலன் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். தினமும் காலை 5 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 10 மணி வரை திறந்திருக்கும். காலை முதல் இரவு வரை தினமும் 6 முறை அபிஷேகம் நடத்தப்பட்டு 6 முறை அலங்காரங்கள் மாற்றப்படும். ஒரு அபிஷேகம் அலங்காரம் முடிந்து அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரை முருகப்பெருமானின் திருமேனியில் மாலைகள் அணிவிப்பது, பூஜைகள் செய்வது என எதுவும் நடத்தப்படாது. காலை 6:30 மணி 7:15 மணி வரை சன்னியாசி அலங்காரத்திலும், காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை வேடன் அலங்காரத்திலும், காலை 9 மணி முதல் 9:30 மணி வரை பாலசுப்பிரமணியர் அலங்காரத்திலும், பகல் 12 மணி 12:45 மணி வரை வைதிக அலங்காரத்திலும், மாலை 5:30 மணி முதல் 6:15 மணி வரை ராஜ அலங்காரத்திலும், இரவு 8:30 மணி முதல் 9 மணி புஷ்ப அலங்காரத்திலும் காட்சி கொடுப்பார். ராஜ அலங்காரத்தில் வழிபடும் போது தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம், வீடு கட்ட, புது வீட்டில் குடியேற, ஆண்டே அலங்காரத்தில் வணங்கும் போது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வைதிக அலங்காரத்தில் வணங்கும் போது நோய்கள், மனக்குழப்பங்கள் நீங்கும். பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் காட்சி கொடுக்கும் போது குழந்தை வரம் கிடைக்கும். வேடன் அலங்காரத்தில் வணங்கும் போது எதிரிகள் தவலை, பயம் ஆகியவை நீங்கும். புஷ்ப அலங்காரத்தில் வணங்கும் போது வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும். சன்னியாசி அலங்காரத்தில் வணங்கும் போது சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கும். பழனி தண்டாயுதபாணிக்கு